சில்பா இந்த பேக்க பிடி. நான் வாட்ச்மேன் போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே பிரதர். வாங்க சார். என்ன ஆறுமுகம் எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சார். இந்த பணம் வழக்கமா வாங்குற ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே உனக்கு என்ன வேணுமோ அதுவும் வாங்கிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். ஏங்க இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். ஆறுமுகம், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை இப்படி சமாளிக்க தெரியணும். ஓகே சார். ஓகே சார். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகவே கூடாது, உள்ளேயே தான் இருக்கணும். நான் வந்து கதவை தட்டினா மட்டும் தான் திறக்கணும். அவ்வளவுதானே ஆறுமுகம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறியா? நீ சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டு வா போ. ஓகே சார். வரேன். இங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. இந்த இடம் தான் நமக்கு பாதுகாப்பான இடம். ஒண்ணும் பயப்படாத. இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. டோன்ட் வரி சில்பா, கம் ஆன். இரு. ஐயோ அப்பா, நீந்தானா? சார், நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் சார். அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ரூமை விட்டு தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. ஆமா சொல்லிட்டேன். சரி ஆறுமுகம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காலையில வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன பண்ணாம இருந்தா போதும். ஓகே கிளம்பு. பரத், 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 எங்க போனாரு? பரத், 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 பரத்.
இது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு யாரையோ போட்டு தள்ளி போட்டாரே. என்னடா இது தினதானே இவனோட ஒரே இலவா போச்சுது. அவன் முருகா, இப்படி ஒரு கொலகார கும்பல்கிட்ட நான் மாட்டை விட்டு விட்டீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன ஜெமினி சர்க்கஸை சேர்த்து விட்டுருப்பா. இந்த பாலா போல வீரம் பகல்ல வருது, ராத்திரில வந்து தொலைய மாட்டேங்கிறேன். இருந்தாலும் முருகா, இந்த கொலகாரன் யாருன்னு நீ கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எந்த பக்கம் சத்தம் வந்துச்சுன்னே தெரியலையே. முருகா, எங்க இருந்தாலும் கூட வந்திருப்பா. அதே சத்தம், அதே உருவம். நிச்சயமா நடந்தது ஒரு கொலைதான். மிட் நைட் மசாலா பார்க்க வேண்டிய நேரத்துல இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலை நமக்கு தேவைதானா? பேசாம டென்ட்டுக்குள்ள போய் நீ எப்படி இங்க வந்த? பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டது. அதான் என்னமோ ஏதோன்னு பார்க்க வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி அது வேற யாரும் இல்ல. அது நம்ம குட்டிதான். இன்னைக்கு யாரையோ போட்டு தள்ளிட்டான். சேச்சே, நம்மள மாதிரிதான் குட்டியும். பாவம், அவர் ஏதோ சத்தம் கேட்டதுல பார்க்க வந்திருப்பாரு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீ அவன் ஆளுதானே. உங்ககிட்ட மட்டும் நான் எதையும் உளரவே மாட்டேன். ஏய், என்ன யோசிக்கிற? வா போய் தூங்கலாம். எது தூக்கமா? அத நான் தொலைச்சுதான் பல நாளாகி போச்சு. முருகா, இன்னும் எத்தனை குத்து எத்தனை கத்த எனக்கு தெரியலையே. பாத்தியா, இவ்ளோ நல்லவரை போய் தப்பா நினைச்சிட்டியே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சீப்படை. முருகா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சிவா, சிவா, பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? ஆனமலை எஸ்டேட்ல 2வது கொலை. கொலைகாரனுக்கு போலீஸ் வலை வீச்சு. ஓ, அதுவா? படிச்சேன். என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? எவனோ ஒரு சாடிஸ்ட் தொடர்ச்சியா பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்கனாலே கிள்ளிக்கிறியா போயிடுச்சு. ஏன் சொல்ல மாட்டேன்? கணவனை விட்டு மனைவி கள்ளக்காதலுடன் தப்பி ஓட்டம், கள்ளக்காதலை கண்டித்த கணவன் படுகொலை. இந்த மாதிரி நியூஸ்லாம் நீ படிக்கவே மாட்டியா? சரி சரி, அதை விடுங்க. நம்ம வாழ்க்கைய பத்தி பேசுவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? ரேஷ்மா, எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணும். அவ்வளவுதானே? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இந்த கன்றாவி ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி தூக்கி போடு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நில்லு. உன்னை டாப் ஆங்கிள்ல இருந்து லோ ஆங்கிள் வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐயா, இது சின்ன பிள்ளைங்க போடுற ட்ரெஸ். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது என்ன சாதாரண ட்ரெஸ்ஸா? ஜீன்ஸ்ல ஐஸ்வர்யா ராய் போட்டா, உள்ளத்தை அளித்தால ரம்பா போட்டா, தில்வாலே துல்ஹானியால கஜோல் போட்டா. அவங்களே போடும் பொழுது இதை நீ போட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போட்டுதான் ஆகணும். போடு. சுந்தரி, காதல் சுந்தரி, சொக்க வைக்கும் 70 நாயகி, பல்லவி அவல்லவி, பெப்சி கோல பேரழகி நீயடி, ஸ்டைல் என்ன ஸ்டைல், சூப்பர் கேசகிலு, புதுரியே நீயும் பிகிலுதா. சுந்தரி, காதல் சுந்தரி, சொக்க வைக்கும் 70 நாயகி, பல்லவி அவல்லவி, பெப்சி கோல பேரழகி நீயடி.
ரெடியாக பிகர மாத்தி அமைப்பேன் உன்னை மாத்தி அமைப்பேன் வெள்ளி விழா நாயகியா மாத்த போறேண்டி உன்னை மாத்த போறேண்டி வீட்டுக்காரியா பின்னால ஆக்க போறேண்டி உன்னை ஆக்க போறேண்டி மடிப்பழகில் மாதவியே என்பது இன்டர்நெட் நீதானடி ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் கொய்ரால ஸ்டைலு தான் முனிரத்ன ஸ்டைலு தானடி சுந்தரி காதல் சுந்தரி சொக்க வைக்கும் 70 நாயகி பல்லவி பல்லவி பெப்சி கோலா பேரழகி நீயடி ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் சூப்பர் கேதிகிலு தான் ஊதுரியே நீயும் திகிலு தான் ஊரெல்லாம் ரசிகர் மன்றம் வைக்க போறேண்டி உனக்கு வைக்க போறேண்டி உன் பேரை சொல்லி கோயில் கட்ட போறேண்டி நானும் கட்ட போறேண்டி உதட்டுக்கு 1 கோடி இன்சூர் செய்வேண்டி ரத்தியை இன்சூர் செய்வேண்டி ஊட்டியில மாலைக்கிட்டு கைப்பிடிப்பேண்டி மயிலே கைப்பிடிப்பேண்டி இடுப்பழகி இளவரசி என் நெஞ்சின் MTV நீ தானடி ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் மெகா ஸ்டார் ஸ்டைலு தான் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைலு தானடி சுந்தரி காதல் சுந்தரி சொக்க வைக்கும் 70 நாயகி பல்லவி அனுவல்லவி பெப்சி கோலா பேரழகி நீயடி ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் சூப்பர் கேதிகிலு தான் ஊதுரியே நீயும் பிகிலு தான் பிரதீப் பிரதீப் இருங்க மேடம், இத வந்துடுறேன். அன்புள்ள அம்மாவுக்கு நான் இங்கு நலம், உங்கள் நலமறிய ஆவல். இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ திருமணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். காரணம், என் மனசை நான் ஒரு பொண்ணுகிட்ட பறி கொடுத்துட்டேன். அவளோட சம்மதம் கிடைச்ச உடனே திருமணம் செஞ்சுக்குவேன். இப்படிங்க பிரதீப். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பாத்தீங்களா, நான் எடுத்துட்டு போன புக்கை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, புஸ்தகம் படிக்கிறதும் ஒரு நல்ல பழக்கம் தானே. ஈஸியா பொழுது போகுது. இல்லைன்னா எப்படி டைம் பாஸ் பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருப்பேன். அது இருக்கட்டும், நேத்தே நீங்க கோயிலுக்கு வரல. எனக்கும் சாமிக்கும் சண்டை. அப்படின்னு சாமி கிட்ட உங்களுக்கு சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை. கோயிலுக்கு வர எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்குது, ஆனா உங்களுக்கு மட்டும் லேட் ஆகுது. ஓ, அதான் உங்க பிரச்சனையா? பிரதீப், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன விஷயம் மேடம்? உங்களை கேட்காமலேயே இந்த புக்ல இருக்கிற லெட்டர் படிச்சிட்டேன். மறைக்காம சொல்லுங்க, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம், நான் கம்பல் பண்ணல. அது அப்படின்னா சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? மேடம், நாளைக்கு காலையில காந்தாரியம்மன் கோயிலுக்கு வாங்க, அங்க வந்து அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறேன். ஷியோர். எங்க யாரையும் காணோம். அது இங்கதானே அந்த பொண்ணு வருவான்னு சொன்னீங்க. என்ன பிரதீப், அந்த பொண்ணு வரலையா? மேடம், அது வந்து என்னாச்சு பிரதீப்? இப்ப காந்தாரி அம்மனை கும்பிட்டுட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற நீங்க தான் அந்த பொண்ணு. பிரதீப். ஆமா மேடம், நான் உங்களை தான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க என் காதலை ஏத்துக்கணும் ப்ளீஸ் மேடம். இந்த காந்தாரி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நான் உங்களை உண்மையை காதலிக்கிறேன். அந்த உண்மையான காதலை நீங்க ஏத்துக்கணும்.
காதலிக்கிறேன். இந்த காந்தாரி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், என்னுடைய காதல் உண்மையானது. உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய காதல் அனுதாபத்தினால வந்ததில்லை, அன்புனால வந்தது. டே பிரதீப், அநேகமா அவ்வளோதான் இருக்கும், எடுத்து பேசு. வேண்டாம் வேண்டாம், நீயே பேசு. ஹலோ 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 ஹலோ, பிரதீப் பேசுறேன். நான் சாந்தி பேசுறேன். என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஆமா, அதை நான் நல்லா யோசிச்சேன். உங்க காதலை நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு சம்மதம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. I do love you. ஹாய் அசோக். வா சிவா, உட்கார். என்னடா விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னேன். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். உன் தங்கச்சி சாந்தியும் அந்த எஸ்டேட் மேனேஜர் பிரதீப்பும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசோக், இந்த விஷயம் விபரீதமாகிறதுக்குள்ள நீ இதுக்கு ஒரு முடிவு கட்டிடு. எழுந்துடா. ஏண்டா ஊரை விட்டு ஊர் வந்து வேலை செய்றவ நீ? என்ன தைரியம்னா என் தங்கச்சி நீ காதலிப்ப? இன்னொரு தடவை என் தங்கச்சியோட நான் பார்த்தேன்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா அவட நான் உயிரோட விட மாட்டேன். காதல் விஷயத்துல தலையெடுத்துக்க நீ யாரு? நீ என்கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்கிற. நீ கொலை செய்யணும்னு நினைச்சேனா முதல்ல என்ன கொலை செய். காதலிக்கிறது தப்பு இல்ல சாந்தி, ஆனா அதுக்கு ஒரு தராதரம் வேணும்னு தான் சொல்றோம். காதலிக்கிறதுக்கு முன்னால நம்மளோட குடும்பம், மானம், கௌரவம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். நீங்க இதெல்லாம் பேசி எங்களை வேணா அழிச்சிடலாம், ஆனா எங்க காதல் அழிக்க முடியாது. ஊத்துடா. சோடா கம்மி, சோடா கம்மி. சார் வாங்க சார். எங்க இவ்வளவு தூரம்? உட்காருங்க சார். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மனசு கொஞ்சம் சரியில்லை. அட என்ன சார் நீங்க, லைஃபே ஃபுல்லா ப்ராப்ளம் தான் சார். அதை யோசிச்சுட்டு தான் வாழ்க்கையே அவ்வளவுதான். அதுல வாலிபம் கொஞ்ச நேரம் தான், அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. டேய் ஊத்துறா, டேய் சாருக்கு ஒரு கட்டி கொடுத்துறா. இல்ல இல்ல வேணாம்பா. அட கொஞ்சம் சாப்பிடுங்க சார். இல்லப்பா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. கடமார்க் சார் தான் இதுல ஊத்தி வச்சிருக்கேன் சார், ஜிவ்வுன்னு ஏறும். குட்டி ஏய் என்ன கம்பல் பண்ணாத. நான் சொன்ன கேளு, நான் சாப்பிட மாட்டேன். என்ன சார்? இல்ல வேண்டாம், நீ சாப்பிட நினைக்க கூடாது. நான் பாத்துட்டேன், சாப்பிடு. அடிக்கடா. ருசிக்க நானும் தந்தா மூடு வரும்.
கொதிக்க இருக்குதையா கோழி குருமா கொதிக்க கொதிக்க இருக்குதையா கோழி குருமா அது ருசிக்க ருசிக்க நானும் தந்தா கூட வருமா அட ஆத்திரத்தில் மகனே உள்ளே கட்டா புட்டுன பாத்திரத்தா பத்து நீயும் பத்திரமா தூக்கி வையே கொதிக்க 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 இருக்குதையா கோழி குருமா கொதிக்க கொதிக்க ஹலோ டேய் சூர்யா பேசுறேன். உன் காதல் சக்சஸ் ஆனதுக்கு பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தல, இன்னைக்கு ரூம்ல ஏற்பாடு பண்ணிடு. ஐயோ, இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன். என்னது இன்னொரு நாளைக்கா? இந்த கதையெல்லாம் வேண்டாம், இன்னைக்கே நீ கொடுத்துரு. சரக்கெல்லாம் நாங்களே வாங்கிட்டு கோட்டாஸ்க்கு கரெக்டா வந்து சேர்ந்துடுறோம். மத்தெல்லாம் நீ ரெடி பண்ணிடு. ஏய், அது வந்து எதா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கலாம்டா. நீ முதல்ல கிளம்பு. நாங்களும் கிளம்பிட்டோம். மெஸ்ஸி, சார் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி ஆகணும். உன்னால முடியுமா? என்ன சார்? சூர்யா பிரகாஷ்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நாளா பார்ட்டி கொடுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏதாவது ரெடி பண்ணி ஆகணுமே. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். நீ தான் ரெடி பண்ணணும். சரி, சிக்கனா மட்டனா? சிக்கனோ மட்டனோ எதுவா இருந்தாலும் உன் கையில ப்ரிப்பேர் பண்ணா அதோட டேஸ்டே தனிதான். சரி சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. நீ போய் எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணு. இந்த சாவி. முருகா, கொட்டாம்பட்டியில இருந்து பெரிய நடிகராகிற கனவோட வந்தேன். கேவலம் இப்படி ஒரு ஷூக்கு பாலிஷ் போட விட்டு விட்டீங்க. போடுற ஷூவாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஷூவா இருக்க கூடாதா? என்றா நான் சொன்னாலும் வேலை செய்ய மாட்டேன். இப்போ சுறுசுறுப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. வந்துரும்ல, சுறுசுறுப்பு தன்னால வந்துரும்ல. உங்களையும் இந்த கத்தியையும் பார்த்து விட்டா எங்க இருந்தாலும் தன்னால ஓடி வந்துரும். இல்லைனாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்றா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. சாப்பாடு போறது நீங்க, சாப்பிடலாம் உயிர் போயிடும். அதைத்தான் சொல்ல வந்தேன். ரெண்டு பேரும் சைலண்டா பிளான் போடுறத பார்த்தா இன்னைக்கு யாரையும் போட்டு தள்ள போறாங்க போல இருக்கு. முருகா, எதனாலும் என்ன மட்டும் காப்பாத்துப்பா. ஆசையா வந்து கட்டி பிடிச்சா இப்படி தள்ளி விடுறியே. சிக்கன் மட்டன்ல சமைச்சு போட்டனே, உனக்கு ஒண்ணுமே ஆகலையா? என்ன ஆகணும்? இல்ல, சிக்கன் மட்டன்ல சாப்பிட்டா உடம்பு சூடாயி என்னென்னமோ ஆகுன்னு பாட்டி சொல்லிச்சு. ஏப்புல, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. இப்போதான் கத்தியை தொடச்சு வச்சிருக்கான். அதுக்கு வேலையை கொடுத்துறாரு. அண்ணா, என்ன எதுக்கு போய் கோவப்படுறீங்க? இப்படி வாங்க. ஏய் கும்சு, அண்ணன் நீயே கோவப்படுற. கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீனா உன்னையும் குத்திடுவாரு. ஒரு உயிரை காப்பாத்துற பெருமையா எனக்கு கிடைக்கட்டும். வா போகலாம். அப்போ சிக்கன் மேட்ரு. வாயை மூடு முருகா. ஏய் கும்சு, வாங்க உடனே வருது. அதை விட்டு டேய் டேய், என்னடா இது? இது மாதிரி உன்னால பண்ண முடியுமா? என்னடா சுண்டக்கா மேட்ரு? இப்ப எங்க துண்டை காணோம்? டேய் கும்ச கூட்டிட்டு போ, நான் உள்ள போய் துண்டை எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் அவன் ஆட போறா. பழமி எங்க போய் துண்டு? பகல்லே தூங்குற மாதிரி, ஒரு நாளைக்கு வாயிலே வெடி வைக்கிற மாதிரி. முருகா, என்ன நடக்குதுன்னே புரியல. சூவை காணோம், கத்தியை காணோம், ஆளையே காணோம். அட பாவி, பாட்டி பகல எஸ்கேப் ஆயிடுச்சு. விடக்கூடாது, கண்டுபிடிச்சா விடக்கூடாது. முருகா, இன்னைக்கு குளிக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு வெற்றியோட வந்து பூஜை பண்றேன். வரேன்.
Mercy. Mercy. ஹலோ நான் மெர்சி பேசுறேன். சேட் தானே பேசுறது? நான் கண்டிப்பா வந்துடுறேன். கேட்கறதுக்கு மேல அள்ளி கொடுக்குறாச்சே. ஓகே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். மர்சி ஒரு நிமிஷம். மர்சி என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. தெரியுதுல்ல, கொஞ்சம் மரியாதையா வழியை விடு. வழியை விட மாட்டேன், நான் சொல்றேன். மர்சி மர்சி, நான் எவ்வளவு தடவை உன்னை சுத்தி சுத்தி வரேன், நீ கண்டுக்காம போயிட்டே இருக்க. உன்னோட ரேட் எவ்வளோன்னு சொல்லு. சீ, போடா. ஏய், பத்தினி மாதிரி நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 1000-ஆ 2000-ஆ?